தாவேக ஆட்சி அமைத்ததிலிருந்து அதிமுகவிலுடைய எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமா செய்து தாவேகவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து வருகிறோம். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகிய சி விஜயபாஸ்கர் மாமல்லபுரத்தில் நாளை காலை நடைபெறும் விழாவில் தாவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜயபாஸ்கர் உட்பட 5 முன்னாள் அமைச்சர்கள் தாவேகவில் இணைய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தாவேக ஆட்சி அமைத்தவுடன் அதிமுகவிலிருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் சி விஜயபாஸ்கரும் ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகிய சி விஜயபாஸ்கர் தாவேகவில் நாளை இணைய உள்ளதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி வணக்கம். அதிமுகவிலிருந்து விலகிய சி விஜயபாஸ்கர் நாளை மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய விழாவில் தாவேகவில் அவர் இணைய உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விவரங்கள். வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய சி விஜயபாஸ்கர் அவர்கள் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலிலும் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அதிமுகவிற்குள்ளாக நிலவக்கூடிய அந்த பிளவின் காரணமாக, அதிருப்தியின் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்ற இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் பகிர்ந்து வருவது நம் தொலைக்காட்சியில் ஏற்கனவே இதற்கு முன்பாக விஜயபாஸ்கர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார் என்பது தொடர்பான செய்திகளையும் நாம் தகவலாக பதிவிட்டோம். இந்த நிலையில நாளைய தினம் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தில் நான் இணைய போகிறேன் என்பதாக அவர் தரப்புல ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தியில் கடந்த 35 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் நான் ஆற்றி வருகின்ற மக்கள் பணிகளும் பொதுநல தொண்டுகளும் நீங்கள் அறிந்ததே. குறிப்பாக தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் பொறுப்பு வைத்த போது உலகையே உலுக்கிய கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்திலும் கூட முழு அர்ப்பணிப்போடு மக்களுக்காக நான் ஆற்றிய பணிகள் நீங்கள் நன்கறிவீர்கள். நம் மண்ணுக்கும் மக்களின் நல்வாழ்வுக்குமான என் பொதுவாழ்வு பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றதின் புதிய தொடக்கமாக மக்களின் ஏகோபமிக்க ஆதரவு பெற்ற நல்லாட்சி புரிந்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் அவர்களின் தலைமைக்கு இணங்க தமிழக வெற்றி கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டு என் அரசியல் பயணத்தை புதிய உத்வேகத்துடன் தொடர இருப்பதாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாகவும், நாளை இந்த இழப்பு விழா நிகழ்ச்சி என்பது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதி அரங்கில நடைபெற இருக்கிறது. காலை 9 மணிக்கு நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறேன் என்பதாக அவர் தரப்புல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த இணைப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மட்டுமல்லாது மேலும் சில முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பகுதி ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் என 100க்கும் மேற்பட்ட அதிமுகவின் முக்கிய பொறுப்புகள் வைக்கக்கூடியவர்கள் விஜயபாஸ்கருடன் பூண்டோடு சென்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அதிமுகவில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் அங்கிருந்து தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் வந்து இணையக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த இணைப்பு விழாவிலும் கூட முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு நேரில் வந்து தமிழக வெற்றி கழகத்துல தன்னை இணைத்துக் கொண்டார். அதே போன்று பல அமைச்சர்கள், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் தங்களை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்துக் கொண்டார்கள். இந்த நிலையில நடைபெற்று முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகாகவும் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து தனது அரசியல் பயணத்தை தொடங்க இருப்பது தற்போது அரசியல் வட்டாரங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பின் போது விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு தெரிவித்து வாக்களித்தார்கள். அதற்கு பிறகாக அதிமுக ஒன்றுபட்டு விட்டதாக தெரிவித்தாலும் கூட தற்போது வரை அந்த பிளவு என்பது நீடித்துக் கொண்டுதான் செல்கிறது. நேற்றைய தினம் கூட எஸ்.பி. வேலுமணி தரப்புல அதிருப்தியை தெரிவித்திருந்தார். என்னுடன் இணைந்து தோல்வி குறித்து விவாதிக்க வேண்டும் தெரிவித்தவர்களுக்கெல்லாம் பதவி வழங்கவில்லை, எனவே எனக்கு வழங்கிய அந்த மாநில பொறுப்பு பதவியை நான் ஏற்க மாட்டேன் என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவரும் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். இந்த நிலையில அதிமுகவில் இருந்து வெளியேறக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று இணைந்து வருகிறார்கள். அந்த வகையில தற்போது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்களும் நாளைய தினம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையேற்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைய இருக்கிறார். மோனிகா, தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.